இப்ப முதல்ல என்ன சொன்னாங்க, நீட் வந்து ரொம்ப பிரமாதமா பேசுனாங்க. நீட் வந்து அனைத்து இந்திய அளவுல மெரிட் உள்ள அத்தனை பேர் வந்து குவிஞ்சிருவாங்கன்னாங்க. இன்னைக்கு உண்மையில என்ன நடக்குது? யாரெல்லாம் வந்து கோச்சிங் சென்டருக்கு போக முடியுமோ அவங்களுக்கு தான் 90 விழுக்காடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜஸ்தான்ல உள்ள சில கோச்சிங் சென்டர் நம்ம நாமக்கல்லையும் சேர்த்து தான் சொல்றோம். இங்கேயும் அந்த மாதிரி கோச்சிங் சென்டர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தவறு தான். அப்ப நாம ராஜஸ்தான்ல உள்ளவங்க சில 1000 கோடி ரூபாய் அவங்களுக்கு வருமானம் வருது இந்த கோச்சிங் சென்டர். அடுத்து நீட்டை பத்தி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, மிஸ்டர் சுந்தரம், இப்ப நீங்களும் நானும் நீட் பரீட்சை எழுதுறோம்னு வைங்க. நீங்க வந்து 88 மார்க் எடுத்திருக்கீங்க அந்த தேர்வுல. நான் வந்து 42 மார்க் எடுத்திருக்கேன். ஆனா உங்க அப்பாவுக்கு வந்து பண வசதி கிடையாது. அந்த நீட்டுக்கு அப்புறம் என்னையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, உங்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அதிகமா ஃபீஸ் கொடுத்து காலேஜில் சேர முடியுமோ அவங்க தான் சேர முடியும். அப்போ 42 மார்க் வாங்கின நான் சேர்ந்துருவேன், 88 மார்க் வாங்கின நீங்க சேர முடியாது. இது என்ன நீதி? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? மொத்தம் வந்து 2000 சீட் இருந்ததுன்னா நீங்க 2000 பேர் மட்டும்தானே சூஸ் பண்ணணும். கூட ஒரு 100 பேரை சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த 2000த்துல சில பேர் ஜாயின் பண்ணாம இருந்துருவாங்க. ஆனா நீங்க இது மாதிரி 2000 சீட் இருக்குங்க, சரி 7000 பேரை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வசதி உள்ளவங்க எல்லாம் போய் டாக்டர் ஆனாங்கன்னா, வசதி உள்ளவன் 30 லட்சம் ரூபாய் செலவழிச்சு டாக்டர் ஆனான்னா அவன் முதல்ல என்ன பார்ப்பான்? டாக்டர் வந்ததுக்கப்புறம் அந்த 30 லட்சத்தை திருப்பி வாங்கணும்னு சொல்லிப்பான். இது மனித இயல்பு. அதனால இந்த நீட் வந்து முழுக்க முழுக்க அயோக்கியத்தனமான ஒரு திட்டம்.